நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டார் இல்லையா, முதல்ல. அப்போ என்ன செஞ்சார், நாங்கள் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றி தான் நம்ம கட்டமன்னா போயிட்டுருக்குறோம். இந்த திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் இருமொழி கொள்கைன்னு சொல்லி கூப்பாடு போட்டு தான் நம்மளால் தமிழகத்தை விட்டு கும்மிடி பெண்டியை தாண்ட முடியல, ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க முடியல, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதே தான் இந்த ஆளும் செய்கிறார். அதாவது இல்லை, அதை பற்றி சொல்லாமலாவது இருந்திருக்கணும். நான் மீன் வாங்கிறதுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கடையில் நான் மீனையும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே மீன் சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இருக்குது, வாங்கிறதுக்கும் ஆள் இருக்குது. ஆனால் அதை இடைத்தரகள் இல்லாமல் விற்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அதை தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் வரணுமே தவிர இந்த மாதிரி மோசமாக பேசுகிறது சரியாக வராது. இவருக்கு ஒரு மீட்டிங் இது வரைக்கும் இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. பத்திரிகையாளர்களை சந்தித்தா இந்த திமுகவே ஆளை தூண்டி விட்டு அவங்க சைடில் இருந்தே அவர் இந்த அண்ணாமலைக்கு பண்ணாததா அது மாதிரி பண்ணுவாங்க. அண்ணாமலை திறமையான ஆள், சமாளித்தார். அவரையே ஒன்று இல்லைன்னு பண்ணாங்க இந்த திமுககாரங்க. அவர் நின்ன தேர்தலில் 2 நாள் முன்னாடியே போய் வாக்காளர்களை பூரம் என்ன செஞ்சாங்க, அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்து அவரை தோக்க வச்சாங்க. எதுக்கும் துணிஞ்சவங்க இவங்க. ஏற்கனவே பெரியார் சொன்ன மாதிரி ஓட்டு வேணும்னா அவன் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான், கூட்டி கொடுப்பான்னு கூட அவர் பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெரியார் ஈவே ராமசாமி 21ஆம் பக்கத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு அண்ணாமலை போட்டு கிளின்னு கிழிச்சார். அதுக்கப்புறமா பெரியாரை பற்றி பேசுகிறத வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க திமுககாரங்க. அதே மாதிரி இந்த விஜயும் இந்த மாதிரி விவரம் தெரியாமல் பேசுகிறத நிறுத்தணும். 2 மொழி கொள்கை யதார்த்தம் என்னங்கிறது புரிஞ்சிக்க வேண்டாமா? நீ எதை வேணால் படியா, 3ஆவதாக ஒரு மொழி கற்றுக்கோ. ஹிந்தி தான் இல்லை, உனக்கு தெலுங்கு பிடிக்குமா படி. மலையாளம் கேரளா பக்கத்தில் நீ குடியிருக்கிறியா, மலையாளம் படி. அந்த மாதிரி சொல்லியிருந்தால் பாராட்டலாம். அதை விட்டுட்டு நான் 2 மொழி கொள்கை. நீ 2 மொழி கொள்கைன்னா ஏன் உன்னுடைய படங்கள் எல்லாம் டப்பு நீ மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புகிற? ஹிந்தியில் வருது, கன்னடத்தில் வருது, தெலுங்கில் வருது, மலையாளத்தில் வருது, தமிழில் ஏற்கனவே பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு 2 மொழி கொள்கை? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? திரும்ப அவர் உணர்ந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே அவர் வளர விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை திமுக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி வேறு மோசமாக 2 மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தேவையில்லாத பேச்சு பேசினாருன்னா அவர் எப்படி முன்னுக்கு வருவாருங்கிறது நமக்கு தெரியல. எப்படி கட்சி நடத்த போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.